அம்மா புரிஞ்சுக்கோமா, நான் இன்னும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆகலமா. ஏன் புரிஞ்சுக்கல? எதுக்கு பேசாத? அதான் அம்மா சொல்றாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு. எங்க வீட்லயே ஏதோ சொல்லி அமிச்சாங்க. ஆனா இப்ப பாரு, நான் என்ன புடிச்சத பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பண்ற வேலையை புடிச்சுதானே பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ புடிச்சது எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த வட்டம் கடைசி வரைக்கும் பெருசே ஆகாது. ஓ, உன்ன எதுவும் பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரில இருக்கு. மோனிஷாக்கு என்ன ஃப்ரீடம் கொடுத்திருக்கோமோ அதே ஃப்ரீடம் உனக்கும் கொடுத்திருக்கோம். ஃப்ரீடம்ன்றது யாரும் எனக்கு கொடுக்கறது கிடையாது, அது என்கிட்ட இருக்கிறது. இப்போ உனக்கு இங்க என்ன குறை வச்சோம்? என் பையன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரான். ஆனா நீங்க வீட்டுல நல்லா தானே இருக்க. வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அது அந்த வீட்டுக்கே அழகு. அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாலே வீடு வீடா இருக்கும். அதுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும்னு அவசியம் இல்ல. என்ன நம்ம ஒழுங்கா வளர்க்கலங்கறியா?